இனங்களை படித்து பூசியக்கூடிய ஏகனாய அல்ல ஜலாவுத்தாலா அவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடத்துல அல்ல எங்களை தேர்வு செய்யணும். இதுக்கு அதிகமாக நடந்தது அல்லாஹ் இந்த உலகத்தை விசாலமான முறையில் படைச்சிடும். கோடான கோடி படைப்புகளை படைச்சி பரிமாற்றி கொண்டிருக்கும். அனைத்துக்கும் ரிஸ்க்கு போட்டி கொண்டிருக்கும். அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கும். அவன்தான் ஆட்சியாளன். அவனை விட ஆட்சியாளன் யாருமே இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சியாளன் அவன் விரும்பக்கூடிய ஒரு இடம் உண்டிருக்கின்ற உலகத்தில மஸ்ஜிதா தான். இப்படிப்பட்ட மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஜலாவுத்தாலா எங்களை கொஞ்சம் பேர் அல்லா தேர்வு செய்யும். எங்களுடைய கெட்டிக்காரத்தனம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நான் உட்காரத்துக்கு அல்லாஹ் யாரை நேசம் வைக்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த உலகத்தில் கிடைச்சு கொண்டே. அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவனுடைய இறக்க பார்வைப்பட்டதன் காரணமாக இஷாவுடைய தொழுவையை இமாம் ஜமாத்தா தொழுந்து உட்கார்ந்து இன்னொரு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க விளங்கப்படுத்துகிறாங்க. ஒரு அமலுடைய கபூலியத்துத்தான் இன்னொரு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குது, சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த அடிப்படையில் இஷாவுடைய தொழுவையை தொழுந்தோம், இமாம் ஜமாத்தா தொழுந்தோம். அதுக்கு சொல்லப்பட்ட சிறப்பு பாதி இரவு நின்று வணங்கக்கூடிய அல்ல ஜலாவுத்தாலா கொடுக்கும். அதே மாதிரி சுபவுடைய தொழுவை இமாம் ஜமாத்தா தொழுந்தா முழு இரவும் நின்று வணங்கக்கூடிய அல்ல ஜலாவுத்தாலா கொடுக்குறான். சுபவுடைய தொழுவை கூடிய பாக்கியத்தெல்லாம் நசீபாக்குவான். இந்த உலக வாழ்க்கை குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை. ஒவ்வொருத்தருமே போக வேண்டிய கட்டமைக்கு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. எல்லாருமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் போயிட்டு தான் சேரணும். அல்லாஹ் சொல்றான், எந்த அளவுக்குண்டா இந்த உலகம் சபிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருளும் சபிக்கப்பட்டது. இந்த உலகம் கொசுடைய இறக்கைக்கு பொறுமதியா இருந்தா களிமா சொல்லாத மனிதர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுத்திக்க மாட்டான். என்ன இந்த உலகம் பொறுமதியா இருந்தா. அல்லாஹ் இந்த உலகத்துல களிமா சொல்லாத மக்களுக்கும் பாவியலுக்கும் அவனுடைய சால தேவையிலையும் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறான். ரஹ்மானு ரஹீம் ஆயிக்கிறான். ரஹ்மான் இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே இரக்கம் காட்டுவான். அது களிமா சொல்ல மனிதனா ஆயிக்கலாம், களிமா சொல்லாத மக்களாய்க்கலாம், எல்லாத்துக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். ஆனா ரஹீமா மட்டும் இருக்கக்கூடிய ஒரு காலமைக்கு இப்ப மர்மவுடைய வாழ்க்கையில யாரு களிமாவெல்லாம் சொல்லி இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களோ அவங்களுக்காண்டி ரஹீமா இருப்பான். அந்த டைம்ல ரஹ்மானா இருக்க மாட்டான். யாரு களிமா சொல்லி அல்லாஹ் கட்டளை பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பிரகாரம் வாழ்க்கைய துனியார வாழ்ந்தாங்களோ அவளுக்கு மட்டும் ரஹீமா இருப்பான். எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்றா மணி கோதுமை அளவு ஈமானிக்குதோ அவனையும் நரகத்தொட்டு வெளியாக்க சொல்வான். அல்லாஹ் நரகத்தொட்டு வெளியாக்குவான். பயங்கரமான களிமாவுடைய பாக்கியத்தல்ல ஜலாவுத்தாலா தந்தான். 1,24,000 நபிமார் அல்லாஹ் தேர்வு செஞ்சான். அவனை விளங்கணுன்றதுக்காண்டி 1,24,000 நபிமார்களையும் ஒவ்வொரு கோத்திரமா அல்லாஹ் தேர்வு செஞ்சு கொண்டே போனான். ஒரு குடும்பத்துக்காண்டி, ஒரு ஊருக்காண்டி, ஒரு நாட்டுக்காண்டி, ஒரு உம்மத்துக்காண்டி, அப்படி எல்லாம் தேர்வு செஞ்சு போனான். 950 வருஷம் இரவு பாலா கஸ்துன்னு உழைப்பு செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு இந்த களிமாவுடைய பக்கத்தல்ல ஜலாவுத்தாலா கொடுக்கல. கண் இமை போல பாதுகாத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாலிப் அவனுடைய சாச்சா அவனுடைய எல்லா நிலைமையும் உதவி செஞ்சாங்க. தீனுக்காயும் உதவியாயிருந்தாங்க.
ஆனால் அவங்களுடைய சக்ராத்துடைய டைமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் களிமா ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் களிமாவை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் சிபாரிசு செய்கிறேன், ஈடேற்றம் பெறுவீங்க அப்படின்னு. அவங்க மறுக்கிறாங்க. மக்கள் இந்த நான் மௌத்தார டைமில் நான் களிமா ஏற்றுக்கொண்டேன்டா, மக்கள் என்னைய இந்த மௌத்துக்கு பயந்து களிமா சொன்ன காரணமாக என்னைய இப்படி பார்ப்பாங்கன்றதுக்காக அவங்க களிமாவை மறுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, உமிழ்நீர் அவனுடைய எச்சை உமிழ்நீரை மேனி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு வராங்க. தேய்ச்சி வர டைமில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தட்டுறாங்க. பெரும் விரல்ற தேக்க வரக்கல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தட்டி விடுறாங்க. தட்டிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதாயத்தை கொடுக்க முடியாது, அல்லாஹ் நாடுறவனுக்கு மட்டும்தான் இதாயத்தை கொடுக்க முடியும். அந்த வயர் அல்ல ஜலாவுத்தாலா எங்களுக்கு இதாயத்தை தந்திரான், களிமாவுடைய பாக்கியத்தை தந்திரான். அல்லாஹ் தீனுக்காயினை தேர்வு செஞ்சிடான், தீனுக்காயினு தேர்வு தான் செஞ்சிடான். இன்னும் எங்களை கபூல் செய்யல. யார் களிமா சொன்னவங்களும் இன்னைக்கு மக்கள் முர்த்ததாகி கொண்டு போகிறாங்க, மதம் மாறி போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. யார் கபூலியத்துடைய அடையாளம்டா சொல்கிறாங்க, உலமாக்கள் சொல்கிறாங்க, மௌத்துடைய டைமில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த களிமாவோட யாரெல்லாம் மௌத்தாங்களோ அவங்க தான் கபூலியத்துடைய வாழ்க்கையை வாழ்றாங்க, கபூலியத் அடையப்பட்டவங்களாக வாழ்றாங்க. இந்த உலக வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 60க்கும் 70க்கும் இடப்பட்ட வாழ்க்கை தான் என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. ஒரு சலாம் கொடுத்துட்டு இன்னொரு சலாம் கொடுக்கறதுக்கு எதிர்பார்க்காதீங்க, அந்த அளவுக்கு எங்களுடைய மரண நேரம் குறைவாய்க்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் குறைவு, ஆனால் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவங்களுக்கு 63 வருஷம் தான் இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு உண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அவங்களுடைய நபித்துவம் கொடுக்கப்பட்டு 40 வயது நபித்துவம் கொடுக்கப்பட்டது. 23 வருஷம் பாடுபட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கார 13 வருஷம் பாடுபட்டாங்க. எந்த அளவுக்கு உண்டா மக்கள் குஃப்ரியத்துடைய நிலைமையில வாழ்ந்து கொண்டே இருந்தாங்க. 360 சிலைகளை கௌபத்துள்ளார வச்சு வணங்கி கொண்டிருந்தாங்க. அவரை ஒன்று அவங்க அல்லாஹ் வணங்கி கொண்டு தான் இருந்தாங்க, அது சிலையா வச்சு இணை வச்சு கொண்டிருந்தாங்க. கடவுள் வேண்டா பல, அல்லாண்டா ஒருவன் இந்த மக்கள் மத்தியில் எத்தி வச்சாங்க. இந்த உலக வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில 13 வருஷம் உள்ளத்துல பாடுபட்டாங்க, அவங்களுடைய சிலைகளை இல்லாமக்கிறதுக்காக. 13 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில பாடம் செய்கிறாங்க. 23 வருஷம் மக்கள் மத்தியில பாடுபட்டு கடைசி நேரத்தில் அஜ்ஜத்தில் வதாவுற 1,24,000 நபிமார் சஹாபாக்கள் ஒன்று சேர்த்தாங்க. ஒன்று சேர்த்துட்டு சொன்னாங்க, நான் உங்களுக்கு எதெல்லாம் எத்தி வச்சனோ அதெல்லாம் மக்கள் மத்தியில போயிட்டு எத்தி வைங்க அப்படின்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கொண்டு ஒருத்தர் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றாரு, அது ஒன்றே போதும் நீங்க சொர்க்கம் போறதுக்காக. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, எத்தனையோ மக்கள் தொழுகையும் இல்லை, அமல் இபாதத் இல்லை. அவங்க ஒவ்வொருத்தர் மத்தியில நாங்கள் போயிட்டு செய்யக்கூடிய பொறுப்பாகிறது. எந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் இந்த உழைப்பை கொடுத்தானோ அதே உழைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் பொறுப்பாக தந்தார். இதே போல எந்த ஒரு நபிமார்களும் மறப்புடை கிடையாது. இந்த உழைப்பை நான் தான் செய்யணும். சிறந்த உம்மத்துன்னு சொல்லப்பட்ட உம்மத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான். அவங்க சொர்க்கம் போகாத முறையில் எந்த ஒரு உம்மத்தும் சொர்க்கம் போக முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த உம்மத்தா அல்லாஹ் எங்களை தேர்வு செய்யலாம். இந்த உம்மத்தில் எத்தனையோ நபிமார்கள் சர்வசாதாரண ஒரு மனிதனா வாழணும்னு நினைச்சான், ஆனா அல்லாஹ் எங்களை தேர்வு செஞ்சான். அல்லாஹ் எங்களை தேர்வு செஞ்சான். எங்களுடைய ஆயுள் காலங்கள் எப்ப முடியும் எங்களை சொல்ல முடியாது. கபூர் ஒவ்வொரு நாளும் மறைப்பு செஞ்சு கொண்டே இருக்குது. நான் மண்ணான வீடாவேன், புல் பூச்சான வீடாவேன், நான் இருள் சூழ்ந்த வீடாவேன் அப்படின்னு ஒவ்வொரு நேரங்களும் எங்களை விட்டு போயிட்டு கொண்டே இருக்கு. நாங்கள் கபூரை நோக்கி போயிட்டு கொண்டே இருக்கிறோம். என்னோட ஆயுள் காலங்கள் குறைஞ்சி கொண்டே இருக்குது. இதுக்காக இன்றைக்கு உழைப்பு 4 மாதம் 40 ஆண்டு உழைப்பு செய்யப்படுது. இன்ஷா அல்லாஹ் இந்த உழைப்பை நாங்களும் செய்கிற மட்டும் இல்லாமல் பூரா உலக மக்கள் மத்திரையும் பாடுபடக்கூடிய உம்மத்து மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இதுக்காகத்தான் நாங்கள் கால நேரங்களை கொடுத்து முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நானும் ஒரு 4 மாதம் அல்லாட பாதையில் போகிறேன். உங்களுடைய நியத்தை வெளிப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வான். உங்களுடைய தேவை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு தருவான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் யாரெல்லாம் பேர் தராங்களோ அவனுடைய அனைத்து சால தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு கொடுப்பானா. அவனுடைய பிள்ளைகளை அவனுடைய மனைவிமார்களை தீனுக்காக பயன்படுத்துவானா. அவனுடைய சந்ததிகளை ஆலிம்கள் ஆபீஸ்களாக தாயலை ஆக்குவானா. ஒரு நியத்து வைக்கிறதின் கூலி நாங்கள் நியத்து வைக்கிறோம், அதுக்கான கூலி அல்லாஹ் அப்பே எழுதுகிறான். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நியத்தை வெளிப்படுத்துவோம். முனாஃபிக்குடைய முஹ்மீனுடைய அடையாளத்தை சொல்றாங்க. எப்படின்னா முஹ்மீன்கள் மத்தியில அல்லாஹ்வோட பாதையை புறப்படிப்படி சொல்லப்பட்டுச்சுன்னா முஹ்மீன்கள் தயாராகக்கூடிய இருப்பாங்க. முஸ்லீமுடைய அடையாளம் எப்படின்னு சொன்னாங்கடா அவனுடைய தேவையிலும் பூர்த்தி செய்யறதுக்காண்டி முஹ்மீன் வெள்ளிக்கிழமை செல்வானா. முனாஃபிக் எப்படின்னா துனியாவை நோக்கமா வச்சு தீனை மறுத்து வாழ்ந்து கொண்டிருப்பானா முனாஃபிக். நாங்க இந்த 2 கூட்டமா இல்லாமையும் அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடையக்கூடிய கூட்டமா நாங்க மாறணும். அந்த நியத்தோட உங்களுடைய நியத்தை சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு 40 நாள் அல்லாஹ்வோட பாதையை பொறுத்து காட்டார். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நியத்தை வெளிப்படுத்துங்க. அல்லாஹ் போகக்கூடிய அனைத்து தேவையும் அல்லாஹ் பிடிச்சுன்னு சொல்லுவோம். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. நாங்கள் ஒவ்வொருத்தருமே போகக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஆயிராடு வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தருமே மௌத்தை சந்திக்கணும். மௌத்தை ஒவ்வொருத்தருமே சுயேட்சாகணும். அதுக்கு முன்னுக்கு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சீராக்கணும். நாங்கள் தொழுவை பார்த்த தொழுவை ஆயிக்குது. ஒரு உலமாக்கிட்ட போயிட்டு கேட்ட தொழுவையை படித்த தொழுவையா இல்லை, இன்னைக்கு பார்த்த தொழுவையாக தான் அதிகமாக. அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களோட அமலை ஈமான சீராக்குறதோட பூரா உம்மத்து மத்தினை தீனை கொண்டு வரத்துக்கு அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் 2ஆம் வாரம் 3 நாள் ஜமாத் ஒன்று போகிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களே யார் போகிறதுக்கு ரெடி? இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எளிமை பேர்களை கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அனைவருடைய சகல விதமான தேவையை செய்வாங்க. இதுக்கான அஞ்சமல் தரப்பட்டது. இந்த அஞ்சமலை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் செஞ்சோம்டா உலக வாழ்க்கையில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போட அல்லாஹ்வோட கோட்டையோட அல்லாஹ்க்கு பொருத்தமுள்ள அடியானாக மாறும். இதுதான் அஞ்சமல். என்னென்னா சுபோட அரவர் தாலி வாசிக்கிறது பூர்த்தியாக நாங்கள் அரவர் தாலிம் இணைந்து இதனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வது. அதே மாதிரி வீட்டுடைய தாலிம் வீட்டில் பெண்மணியத்தை நாங்கள் என்னென்னவோ பேசுகிறோம், என்னென்னவோ கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு தீனை கொடுத்துட்டோம்டா எங்களை விட முன்மாதிரியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தீனோட தாலிமை அமைச்சு கொடுக்குறது, குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் தாலிமை வாசிக்கிறது. அதே மாதிரி மசூரா செய்கிறது, அல்லாட கட்டளை மசூரா. நாங்கள் மசூரா ஃபிக்ர் பண்ணுறது மஸ்ஜிதில் மக்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டது மட்டுமல்லாமல் முழு உலக மக்கள்கிட்ட எப்படி தீனை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு மசூரா ஃபிக்ர் பண்ணுறது. யார் நோயாளி ஆக்கிறாங்களோ அவங்கள சந்திக்க போகிறதுக்காக மசூரா செய்கிறது. இப்படி நாங்கள் மசூரா செய்கிறத 2 மணி கஸ்து செய்கிறது, உழைப்பு செய்கிறது. அதே மாதிரி மஹல்லா வேலை, எங்களுடைய மஹல்லா வேலை தாஜத்துடைய நேரத்திலேருந்து ஃபிக்ர் செய்ய சொல்கிறாங்க, முயற்சி செய்ய சொல்கிறாங்க. அதே மாதிரி 2ஆம் மஹல்லா கோயில்கள் தரப்பட்டது மண்போலாயிரம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மஹல்லா 2ஆம் மஹல்லாய்க்கு யார் இன்ஷா அல்லாஹ் போட்டு ரெடி ஆகிறீங்க? இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் 2ஆம் மஹல்லா நாளைக்கு உங்களை கொண்டு ஒருத்தருக்கு இதாயது கிடைக்குண்டா, உங்களை கொண்டு ஒரு விஷயத்துல அவர் வாராண்டா முழுமையான கூலி உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த உழைப்பை மஹல்லா வேலை 2ஆம் மஹல்லா வேலை அதே மாதிரி செய்கிற மாதிரி இன்னொரு ஏரியாவில் போயிட்டு 3 நாள் உழைப்பு செய்கிறது. இந்த உழைப்பு எங்களை மத்திரம் இல்லை, பூரா உம்மத்து மத்திரம் வாரத்துக்காக 3 நாள் குறைஞ்சது 3 நாள் போயிட்டு வாருது. இந்த நான் தர்த்தீபை செஞ்சு வந்தோம்டா அதோடு சேர்த்து ஜும்மராத்திரியும் செஞ்சு வாருது. இந்த பழைய முறை இதை தர்த்தீபா செஞ்சு வந்தோம்டா பூரா உம்மத்து மக்களே தீன் வளர்த்து இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொள்ளாமல் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் 6 வாரம் தாருவீங்க.
இன்ஷால்லா நாளைக்கு இஸ்மாமுடைய உட்க வாரம் தாளிமிக்கு இன்ஷால்லா இவனுடைய பெண்மணிகளை அவரை கலந்து கொள்றதுக்காக நான் முயற்சி செய்கிறேன். இன்ஷால்லா செஞ்சு கொள்ளாமா. இன்ஷால்லா எதெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் இலாசோட நல்ல அமைத்துக்கூடிய பார்க்க சுபான்